வெல்கம் டு தமிழ் குட்டி கதைகள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பூமியும் மந்திரமுத்தும். நந்தவனம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மலைகளாலும் மரங்களாலும் இயற்கை எழில்களாலும் சூழப்பட்ட பகுதியா இருந்தது. அந்த கிராமத்துல கந்தன் மற்றும் கல்யாணி தம்பதியினருக்கு பொம்மி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப அழகு. அது மட்டும் இல்லாம ரொம்ப புத்திசாலி கூட. பொம்மிக்கு அவ அப்பாவோட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க அப்பாவோட வயல்வெளிக்கு போவா. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய இயற்கை எழில்களை ரொம்ப ரசிப்பா. அங்க இருக்கக்கூடிய காய்கறிகளை எல்லாம் பறிச்சு அவங்க அப்பாவுக்கு உதவி செய்வா. அங்க இருக்கக்கூடிய பறவைகளோட விளையாடுவா. இப்படியே அவளோட வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாவும் அழகாவும் போயிட்டு இருந்தது. வயல்வெளியிலிருந்து சாயங்கால நேரம் வீட்டுக்கு வரப்போ காய்கறிகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து தன்னோட அம்மா கிட்ட கொடுத்து அவளுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்க சொல்லி அவங்க அம்மா கிட்ட பொம்மி சொல்லுவா. கல்யாணியும் பொம்மைக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வயல்ல நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பேசிப்பாங்க. ஒண்ணா உட்காந்து இரவு உணவு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பொம்மைக்கு தன்னோட அம்மா கிட்ட படுத்து தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் பொம்மையோட அம்மா கல்யாணிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. பொம்மி அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. கந்தன் கல்யாணிக்கு மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்த முயற்சி செஞ்சாரு. ஆனா எதுவுமே பலனளிக்கல. பொம்மி அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். ஒரு நாள் கல்யாணி பொம்மிய கூப்பிட்டு, நான் இதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லி பொம்மிய புத்திசாலித்தனமாவும் கருணையோடவும் அன்போடவும் நடந்துக்க சொல்லி அறிவுரை சொன்னாங்க. கொஞ்ச நாள்லயே பொம்மியோட அம்மா இறந்து போயிட்டாங்க. பொம்மிக்கு ஆறுதலா அவங்க அப்பா மட்டும்தான் துணையா இருந்தாரு. பொம்மையுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கந்தனே வீட்டினுடைய எல்லா வேலையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. சமைக்கிறது, துவைக்கிறது, பொம்மைக்கு கதை சொல்றது அப்படின்னு எல்லா வேலையும் அவரே பண்ணாரு. என்ன பண்ணாலும் ஒரு அம்மாவோட துணைய அவர்னால கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவு செஞ்சாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சகுந்தலா அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணமும் பண்ணினாரு. அதுக்கப்புறம் சகுந்தலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பொம்மைக்கு சகுந்தலா தான் புதிய அம்மானும் அவ இனிமேல் பொம்மையை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரும் நம்பிக்கை கொடுத்தாரு. பொம்மியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு நாள் அவங்க அப்பா வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும்னு சொன்னாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சகுந்தலா தன்னுடைய உண்மையான கோர முகத்தை பூமி கிட்ட காமிக்க ஆரம்பிச்சு. அவளுக்கு அழுக்கான துணிகள் கொடுத்து வீட்டினுடைய எல்லா வேலையும் செய்ய கட்டளை போட்டான். பூமி அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. ஒரு நாள் சகுந்தலா பொம்மைய வயலுக்கு போய் காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வர சொல்லி சாயந்தரத்துக்குள்ள வர சொல்லி அனுப்பிச்சா. பொம்மையும் பாத்திரத்தை எடுத்துட்டு ரொம்ப வேதனையோட வயலுக்கு போற வழியில இருந்த தாமரத்து குளத்துக்கு பக்கத்துல உட்காந்து சோகமா அப்பாவை நினைச்சிட்டு இருந்தா. அப்போ அந்த தண்ணியில பாக்குறப்போ அங்க இருக்கக்கூடிய அழகான மீன்கள் எல்லாம் அவ பக்கத்துல வந்தது. அவ கொண்டு வந்த உணவை அந்த மீன்களுக்கு கொடு. திடீர்னு ஒரு தங்க மீன் அந்த குளத்துல இருந்து வந்து பொம்மைய பார்த்துச்சு. பொம்மி ஆச்சரியத்தோட நீ யாருன்னு கேட்டா. அதுக்கு அந்த தங்க மீன் இந்த குளத்தினுடைய தங்க தேவதை நான் தான் அப்படின்னு சொல்லுச்சு. இதை நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அது மட்டும் இல்லாம தனக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் அந்த மீன் கிட்ட சொல்லி அவ ரொம்ப வருத்தப்பட்டா. இதையெல்லாம் கேட்ட அந்த தங்க மீன் பொம்மிக்கு ஒரு மந்திர முத்தை கொடுத்துச்சு. அந்த முத்தை அவ கையில வச்சு அவ கேட்டது உடனே நடக்கும்னு சொல்லுச்சு. அது கையில வாங்கின பொம்மி தனக்கு புதிய துணி வேணும்னு கேட்டா. அவளுக்கு தங்க நிறத்துல சொல்லிக்கிற ஒரு பெரிய துணி கிடைச்சது. சந்தோஷமா அந்த மீனுக்கு நன்றி சொல்லிட்டு பொம்மி வீட்டுக்கு திரும்பி போனா. இத பார்த்த சகுந்தலா யார் துணியை கொடுத்தான்னு கேட்டா. பொம்மி வயல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சகுந்தலா கிட்ட சொல்ல சகுந்தலா அதை பத்தி ரொம்ப பேராசையும் பொறாமையும் கொண்டா. தன்னையும் உடனே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி பொம்மைய வற்புறுத்தினா. வருத்தப்பட்ட பொம்மை வேற வழி இல்லாம சகுந்தலாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க மீனையே பார்க்க முடியல. சகுந்தலா பொம்மைய குட்டி நீ பொய் சொன்னையா அப்படின்னு கேட்டா.
பொம்மி அழுததும் பொம்மியினுடைய கண்ணீர் அந்த குளத்துல விழுந்தது. அடுத்த நிமிஷம் அந்த குளமே தங்க நிறத்துல சுதிச்சுது. அதுக்குள்ள இருந்து அழகான தங்க மீன் துள்ளி குதிச்சு வெளியே வந்தது. இத பார்த்த பொம்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா. சகுந்தலா உடனே அந்த தங்க மீன் கிட்ட தனக்கும் முத்து வேணும்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அந்த மீன் ஒரு நீல நிற முத்து அவகிட்ட கொடுத்துச்சு. இத வாங்கின சகுந்தலா உடனே அதுல இருக்கக்கூடிய ஒளி வந்து அவள நோய்வாய் பீடிக்கப்பட்ட ஒரு வயசான பாட்டியா மாத்திடுச்சு. இத பார்த்து அவ ரொம்ப அழுதா. இதுக்கப்புறம் அந்த மீனிலிருந்து ஒரு பிரகாசமான தேவதை வெளிய வந்து காட்சி அளிச்சது. அது மட்டும் இல்லாம சகுந்தலாவ திட்டி, "இதுக்கு மேல நீ இங்க நின்னா நான் உன்ன சபிச்சுடுவேன்னு" சொல்லி சகுந்தலா ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த தேவதை பொம்மைய கட்டி அணைச்சு அவள் புதிய ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போச்சு. "இந்த அரண்மனைய நான் உனக்கு பரிசா தரேன்னு" சொல்லுச்சு. அந்த அரண்மனைய சுத்தி காமிச்சது. கடைசியா, "உனக்கு என்ன வேணும் பொம்மி சொல்லுன்னு" கேட்டுச்சு. "எனக்கு எங்க அப்பா வேணும்னு" கேட்டா. "நீ காலையில எழுந்திருக்கிறப்போ உங்க அப்பா உன்னோட இருப்பாருன்னு" வரம் கொடுத்துட்டு அந்த தேவதை அவளை தூக்கி படுக்கையில படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு மறைஞ்சு போயிடுச்சு. மறுநாள் எழுந்திருக்கிறப்போ அப்பா இருக்கிறத பார்த்து பொம்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா.